ஜெபத்தை கேட்பவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களது கண்ணீரை காண்பவரே, நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, பெரியவரே, பூமியில் உயர்ந்தவரே, ஜாதிகளில் உயர்ந்தவரே, நீ ராஜா, ராஜாதி ராஜா, நீ ரோஜா, சாரோனின் ரோஜா, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், பள்ளத்தாக்கின் லீலியே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மரிமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் இவனமாய் சொல்லியிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆம் தேவஜனமே, நாட்களிலே ஆண்டவருக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய உழைப்பை போடுறதை நிறுத்திட்டு இன்னையிலிருந்து நன்மையான ஈவுகளை நம்ம சுதந்திரிப்பதற்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் மாறுவதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் ஏற்ற சமயத்துல யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகளை நம்மளால செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து ஆண்டவருடைய அன்பை பரிமாறக்கூடியவர்களாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அறுவடைக்கு நேராய், அறுப்புக்கு நேராய் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை உருவாக்கி அவருக்குள் மகிழ பண்ணுவாராக. Have a good day. Praise Lord.